பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பாராதனையில் பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி கர்த்தருடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே நாம் பார்க்க போகிற, கற்றுக்கொள்ளப் போகிற ஒரு விஷயம், born of a woman, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு கேட்கப் போகிறோம். இயேசுநாதர் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்கள்லாம் யாருமே ஸ்திரீயினிடத்தில் பிறக்கவில்லையா என்று சொல்லி. நாம் யாரும் ஸ்திரீயினிடத்தில் பிறக்கவில்லை. அதற்கு என்ன என்று சொல்லி இதனுடைய முடிவில் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இதனுடைய பதில் என்ன, இதனுடைய காரியம், இதனுடைய சாராம்சம் என்ன என்பதை நீங்கள் முடிவிலே தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பவுல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் என்று சொன்னால், இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை கிடையாது. ஏனென்று சொன்னால், முதலாவது பவுல் என்பவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தியோலோஜியன், முதற்தரமான இறையியலாளர் பவுல் என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசுவோடு கூட இருந்த சீஷனாகிய பேதுரு பவுலை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், பவுலினுடைய வார்த்தைகள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் நன்றாக படித்த ஒரு மனிதர். He was a much learned man. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தோராவை கமாலியலின் பாதத்திலே கற்று அறிந்தவர் என்று சொல்லி தெரியும். கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டது நிமித்தமாக சபையை துன்பப்படுத்தினவர். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. அவர் புரிந்து கொண்ட கிறிஸ்து, அவருடைய அறிவின்படி இயேசு கிறிஸ்துவாக முடியாது என்கிற சூழ்நிலையில் தான் அவர் அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்ததே. சபைகளை துன்புறுத்துவதற்கும், சபைகளை உடைப்பதற்கும், கிறிஸ்தவர்களை நொறுக்குவதற்கும் அவர் தீர்மானம் எடுத்தது. அவர் கிறிஸ்துவை புரிந்து கொண்ட விதம் வேறு. ஆகையினால் தான் அவர் இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதை ரகசியம் 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 என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நான் கிறிஸ்துவையும் சபையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் மிஸ்டரியாக இருந்தது. அது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது, அந்த ரகசியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகினாலே இப்படிப்பட்ட சிந்தனைகளையும், இப்படிப்பட்ட எண்ணங்களையும், இப்படிப்பட்ட கருத்துக்களையும் உடைய ஒரு பவுல், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த வைராக்கியம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இருந்த வைராக்கியம், ரெண்டுமே அவருக்கு வைராக்கியம் தான் இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பவுலுக்கு இருந்த வைராக்கியம் என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்கெல்லாம் இயேசு என்று சொல்லுகிறார்களோ அவர்களை அடிக்க வேண்டும் என்கிற வைராக்கியம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இயேசுவை சொல்லுவது நிமித்தம் அடி வாங்க வேண்டும் என்கிற வைராக்கியம். பவுலுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. முதல்ல அடி கொடுப்பது என்கிற வைராக்கியம், இரண்டாவது ரொம்ப வைராக்கியமா இருந்தார், எங்க போனாலும் அடி வாங்கணுங்கிறதுல வைராக்கியமா இருந்தார் பவுல். உங்களுக்கு என்ன வைராக்கியம் இருக்கிறது இப்பொழுது? எப்படா பாஸ் சீக்கிரம் முடிப்பார், நம்ம போய் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம், இவர் பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டார், என்ன பண்றது அப்படிங்கிறதா வைராக்கியம் இருக்கிறதா? எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. மனுஷ சாயலாக வெளிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொண்டாடியே தீர வேண்டும் என்கிற வைராக்கியம் எனக்கு இருக்கிறது. அதை கொண்டாடாமல் விடக்கூடாது என்கிறதான வைராக்கியம் எனக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட வைராக்கியம் நிறைந்த ஒரு பவுல் புதிய ஏற்பாட்டினுடைய முக்கால்வாசி பாகத்தை எழுதினவர் அவர்தான். He was the one who gave a clear understanding of the Old Testament Messiah. பழைய ஏற்பாட்டினுடைய மேசியாவை குறித்த மிக தெளிவான புரிந்து கொள்ளுதலை நமக்கு கொடுத்தவர்
அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அவர் கலாத்தியர்ல சொல்லும் பொழுது, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இதில் நீங்கள் எதிலெல்லாம் செய்தி கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், காலம் நிறைவேறின பொழுது என்கிறதான அந்த பிரேஸ்ல நீங்க நிச்சயமாய் செய்தியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். People used to tell about the intertestamental period. லாங்குவேஜ் சொல்லியிருப்பாங்க, ரோமன் ரோட்ஸ் சொல்லியிருப்பாங்க, ரோமனுடைய கேபிட்டல் பனிஷ்மெண்ட், ரோமர்கள் எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணினார்கள் என்கிற விஷயத்தை சொல்லியிருப்பார்கள். ஹாஷ்மோனியன்ஸினுடைய ரிலிஜியஸ் ஒன்னஸ் அவர்கள் எப்படி ஏற்படுத்தினார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் 400 ஆண்டுகள் இடைவெளியிலே நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவைகள் எல்லாம் ஒன்றான பொழுது சமயம் சார்ந்த விஷயங்களிலே மக்கள் ஒன்றாயிருந்தார்கள், மொழி சார்ந்த விஷயங்களிலே மக்கள் ஒன்றாயிருந்தார்கள். அது மட்டுமல்ல, மரத்திலே தூக்கப்பட வேண்டும் என்கிறதான தண்டனையை அறிமுகப்படுத்தின ரோமர்களுடைய காலம் இருந்தது. ரோமர்கள் தாங்கள் பிடித்த நாட்டில் எல்லாம் அவர்களுடைய ஆட்சியாளர்களை வைக்க வேண்டும் என்பதற்காக சாலைகளை அமைத்து பிலாத்து போன்றதான ரோம ஆட்சியாளர்களை அந்தந்த நாடுகளில் அவர்கள் குடியமர்த்தினார்கள், ஆட்சி செய்ய வைத்தார்கள். இந்த எல்லா சூழ்நிலையும் காலம் கரெக்டா நிறைவேறின பொழுது இயேசுநாதர் வந்தார் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர் என்கிறதான விஷயத்திலும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். He was born under law. ஏனென்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைத்தனத்திலே சிக்கி இருக்கிறதான ஒவ்வொரு மணிக்குலத்தையும் மீட்க வேண்டும் என்பதற்காக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்கிறதான வாக்கியத்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் புதிதாக கேள்விப்பட போகிறீர்கள், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் என்பதை நீங்கள் இன்றைக்கு கேள்விப்பட. எத்தனை பேர் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்ங்கிறத கேட்டிருக்கீங்க? இது வரைக்கும் கேட்டதில்லை. இப்பொழுது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இன்னொரு வாக்கியத்தை நீங்கள் வாசிக்க கேட்கிறீர்கள். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. இப்ப ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் என்ப அந்த பிரேஸ் இன்னொரு இடத்திலும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்தில் இருக்கு. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனிதன் வாழ்நாள் குறிக்கணும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிற பிரேசஸ் எல்லாம் இருக்கு. பட் இந்த 3 இடத்துல ஸ்திரீயினிடத்தில் என்கிறதான விஷயத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். பட் இன் வாட் வே இட் டிஃபர்ஸ் from 2 other locations or from 2 other texts. மற்ற 2 டெக்ஸ்டில் இருந்து இந்த டெக்ஸ்ட் எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, born of a woman about Christ talks of Christ's birth on a particular woman. ஒரு குறிப்பிட்ட ஸ்திரீயினிடத்திலே அவர் பிறக்கிறார் என்பதை குறித்து பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார். By this phrase Paul asserts the humanity of Christ. அவர் மனுஷனாக பிறப்பார் என்கிறதான விஷயத்தை இந்த பிரேஸ்ல அவர் சொல்லுகிறார். ஆனால் இதற்கு இன்னொரு மீனிங் இருக்கிறது, அதை நான் சொல்ல போகிறேன், கவனியுங்கள். பட் in the case of John the Baptist, women reference is a generic use. பொதுவாகவே பயன்படுத்தப்படுகிறதான ஒரு பதத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அந்த பதத்தை உபயோகப்படுத்தி விட்டார். Paul was dealing with a Christological matter, whereas Jesus was talking about the importance of John the Baptist. So ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நான் உங்கள் முன்பாக வைத்து விட்டேன். இன்னும் நீங்கள் போக போக இதில் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். நாம் இந்த காலவேளையிலே எதை அறிக்கை செய்ய போகிறோம் என்று சொன்னால், என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் என்பதை நாம் அறிக்கை செய்துவிட்டு இந்த கிறிஸ்துமஸுக்காக
இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்காக நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம். எத்தனை பேர் அறிக்கை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். அதனால் தான் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயலானார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு புரிந்தால் கை உயர்த்துங்கள். யாரெல்லாம் இங்க மனுஷர்? கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். அப்படின்னா உங்க சாயலாக தான் ஆண்டவர் வந்தார். உங்களுடைய இமேஜ் தான் அவருக்கு. இப்பொழுது 1 தீமோத்தேயு 1:15 எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை செய்வோம். கிறிஸ்துமஸ் நாளில் நம்ம அறிக்கை செய்யும் பொழுது இந்த அறிக்கையை கேட்டு பிசாசு ஓடி விடுவான். அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால், அந்த பிரதான பாவியை ரட்சிப்பதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்ப அந்த வார்த்தை உண்மையானது, எல்லாருடைய அங்கீகரிப்புக்கும் அது பாத்திரமானது என்று சொல்லிவிட்டார். ஒவ்வொருவரும் அந்த வார்த்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கீகரித்தாக வேண்டும். எதை அங்கீகரித்தாக வேண்டும்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எத்தனை பேர் அறிக்கை செய்ய விரும்புகிறீர்கள் இயேசுநாதர் இடத்துல பாவம் இல்லை என்று சொல்லி? இயேசுநாதர் இடத்துல பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இயேசுநாதர் சொன்னார், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? யாருமே சொல்லல கை நீட்டி. இவர் பாவி என்று சொல்லி இயேசுநாதரை பற்றி யாருமே சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவருக்கு பாவம் என்கிறதான அறிவு அவருக்கு இல்லை. பாவத்தை அறியாதவர் அவர். ஆனால் நமக்காக பாவமானார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 2 ஸ்டேஜில் நீங்கள் விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பாவி, அவர் பாவி இல்லை, அவரில் பாவம் இல்லை. இந்த 2 விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ரோமர் 5:12 வாசிக்க கேட்கலாம். வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. இப்பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார்? ஒரே மனுஷனாலே பாவமும் இந்த உலகத்திற்குள் பிரவேசித்தது. யார் அந்த ஒரே மனுஷன்? ஆதாம். இப்ப இந்த வார்த்தையை நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? Can you accept this? ஒரே மனுஷனால பாவம் இந்த உலகத்திற்குள் பிரவேசித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு மனிதனை நீங்கள் ஆதாம் என்று சொல்லி அடையாளப்படுத்தி விட்டீர்கள். ஆதாம் வழியாக பாவம் வந்தது. ஆதாம் வழியாக பாவம் வந்தது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்லுவதனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆகினால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்கள். ஆதாம் வழியாக பாவம் பிரவேசித்தது. ஆதாம் வழியாக பாவம் இந்த உலகத்திற்குள் வந்தது. அப்ப ஏவாள் வழியா வரலையா? அதான் இப்ப இங்க டிபேட்டே அதுதான். ஏன் பவுல் ஆதாமை சொல்லும் பொழுது பாவம் ஆதாம் வழியாக வந்தது என்று சொல்லுகிறார். ஸ்திரீயை சொல்லும் பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் என்று சொல்லிவிட்டார். ஸ்திரீயை சொல்லும் பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் என்பதை அவர் சொல்லிவிட்டார். இப்பொழுது 1 கொரிந்தியர் 15:22 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்ப 15:47 என்ன சொல்லுகிறது? முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான
மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இரண்டாம் மனுஷன் யாரா? வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்பொழுது நமக்கு என்ன புரிகிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆடம், செகண்ட் ஆடம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஈவ், செகண்ட் ஈவ் என்று இல்லை. இங்கே ஃபர்ஸ்ட் ஈவ், செகண்ட் ஈவ் இருக்கா? முதலாம் ஏவாள், இரண்டாம் ஏவாள் இருக்கா? இல்ல. ஆனா என்ன இருக்கிறது? முதலாம் ஆதாம், இரண்டாம் ஆதாம் என்று சொல்லுகிற விஷயம் இருக்கிறது. முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம், முந்தின மனுஷன், பிந்தின மனுஷன். அவனுக்குள்ளாக மரிக்கிறோம், இவருக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்படுகிறோம். முந்தின மனுஷனை சொல்லும் பொழுது அவன் பூமியிலிருந்து இங்கிருந்து வந்தவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், ஜெகோவா. அதான் அங்கே பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து வந்த மேசியா, அவர் வானத்திலிருந்து வந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் enmity was between women and the devil. முதல் பகை வந்துட்டு பிசாசுக்கும் ஸ்திரீக்கும் தான். இரண்டாவது பகைதான் அவளுடைய வித்துக்கும் அவருடைய வித்துக்கும். இந்த டிஃபரன்ஸ் எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரிந்தது? ஃபர்ஸ்ட் யாருக்காருக்கும் பகை? நம்ம லாங்குவேஜ்ல சொல்ல போனா பொம்பளைக்கும் பேய்க்கும். சில நிறைய என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவ என்ன பொம்பளை, அவ பேயும்பாங்க. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், பேய்க்கு பொம்பளைகளை ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் பெண்களை பிடிக்கிறதே. பெண்களை பிடித்து ஆட்டுறதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இருக்கிற பகை, இந்த வசனம் தான் காரணம். பெண்கள் ஜாக்கிரதை இல்லாவிட்டால் உங்களை என்ன பிடிக்கும்? பேய் பிடிக்கும், பிசாசு பிடிக்கும். உங்களை செயல்பட விடாமல் பண்ணுவது பிசாசு. காரணம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கும் அவனுக்கு தான் பகையே. எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. we have no problem. கர்த்தர் எங்களை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. எங்களை சொல்லும் பொழுது ஒன்னே ஒன்னு சொன்னார். காலையில் 5 மணிக்கு அவர் வெளியே போவாரு, நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாருன்னா, நீங்க ஊதாரித்தனமா செலவு பண்ணுவீங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நான் தவறா சொல்லல, தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் ஏதாவது தவறாய் சொல்லியிருந்தால். அப்படி இல்ல. மனுஷனை செப்பரேட் பண்ணி பேசாம நிறுத்திட்டான். அவன் பாவம் போல பார்த்துட்டு நிக்கிறான். ஏதேன் தோட்டத்துல அவன் பாத்தீங்கன்னா பரிதாபமா நிக்கிறான். மேஜர் இஷ்யூவே இங்கதான் போயிட்டு இருக்கு. பிசாசையும் ஸ்திரீயை வைத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கும் அவளுக்கும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சது ஸ்திரீக்கும் பிசாசுக்கும் பகை இருக்குதுங்கிறது? எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரிஞ்சது? ஸ்திரீக்கும் பிசாசுக்கும் பகை இருக்கு. அதற்கு பிறகுதான் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் அவனுடைய வித்துக்கும் பகை. ரெண்டு இருக்கு. உனக்கும் அவளுக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும் பகை. உனக்கும் ஸ்திரீக்கும் பகையா இருக்கிறபடியினால உன்னுடைய வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் வித்தாய் இருக்கிறதான அவர், அவள் வித்தாய் இருக்கிற அவர், ஸ்திரீயின் வித்தாய் இருக்கிற அவர், ஸ்திரீயினிடத்தில் பிறந்த அவர், மனுஷனிடத்தில் பிறந்தவர் அல்ல, மனுஷியினிடத்தில் பிறந்தவர். இயேசுநாதர் யார் இடத்துல பிறந்தவர்? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். இங்க இருக்கிற எந்த ஆணும் இங்க இருக்கிற எந்த பெண்ணும் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்கள் அல்ல. இயேசுநாதர் ஒருவர் மட்டுமே ஸ்திரீயின் வித்து. இயேசுநாதர் ஒருவர் மட்டுமே ஸ்திரீயின் வித்து. சொல்லுகிறார், உன்னுடைய வித்துக்கும் அவருடைய வித்துக்கும். அவர் என்று சொல்லும் பொழுது மேசியா, அவர் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து. உன் வித்து என்று சொல்லும் பொழுது அது அந்தி கிறிஸ்து. ரெண்டே ரெண்டு பேர் தாங்க, கிரைஸ்ட், ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி கிரைஸ்ட் தான் டெவில். இப்ப ஹூ இஸ் ஆன்டி கிரைஸ்ட் கேட்டா என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆன்சர் இஸ் சோ சிம்பிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படிங்கிறத.
இந்த வார்த்தை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் என்னது? இப்படி சுத்தணும். ஆன்டி கிளாக் வைஸ் என்னது? இப்படி சுத்தணும். இப்போ கிரைஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னா, கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுகிற அத்தனையுமே என்னதான்? ஆன்டி கிரைஸ்ட் தான். பாருங்க, இப்படி சுத்துச்சுன்னு சொன்னா அது கடிகாரம், இப்படி சுத்துச்சுன்னா அது கடிகாரம் அல்ல. நன்றாக கவனிங்கள். உண்மை பேசினா இப்படி சுத்துதுன்னு அர்த்தம், பொய் பேசினா இப்படி சுத்துச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிள் டிஃபரன்ஸ். யார் அந்தி கிறிஸ்து என்கிற கேள்விக்கு ஒரு சிம்பிள் ஆன்சர் சொல்றேன். If you are lying to someone else, you are an antichrist. If you have the intention to steal someone else's property, you are antichrist. Are you still with me? திருட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் அவனே அந்தி கிறிஸ்து. அப்போ அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிற ஆவி இன்றைக்கு உலாவிக் கொண்டுதான் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரெண்டுக்கும் தான் இன்றைக்கு என்ன செய்யுமா பிரச்சனை உருவாகி கொண்டே இருக்கிறது. இப்பொழுது சாத்தானுடைய வேலை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் அவன் ஒரு உண்மையை பரப்ப வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அது என்ன உண்மை என்று சொன்னால், ஆனால் உண்மை அல்ல, அது பொய், ஆனால் அது உண்மை என்று அவன் சொல்லுகிறான். சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது என்று சொல்லுகிற இடத்தில் அவன் சொல்லுகிறான், சர்ப்பம் ஏவாளை கற்பழித்தது. சர்ப்பத்துக்கும் ஏவாளுக்கும் பிறந்தவன் தான் காயின். என்றைக்கு ஏவாள் சர்ப்பத்தினால கற்பழிக்கப்பட்டாலோ அன்றைக்கே ஸ்திரீயினுடைய வித்து பாழாக்கப்பட்டது, ஸ்திரீயினுடைய வித்து அழிக்கப்பட்டது. ஆகினால பாவமில்லாத ஒரு மேசியா பிறப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகிற விஷயத்தை சொல்லி முடித்து விட்டான் பிசாசு. பிசாசிற்கு ஒன்றே ஒன்று சொல்லணும், ஸ்திரீயின் வித்துல பாவம் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். ஆனால் இயேசுநாதர் என்ன சொல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஸ்திரீயின் வித்துல பாவம் இல்லை என்று சொல்லி சொல்ல வருகிறது வேதம். பிசாசினுடைய வஞ்சகம், பிசாசினுடைய தந்திரம், பிசாசினுடைய எண்ணங்களை திருச்சபை புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசினுடைய எண்ணங்களை திருச்சபையில் இருக்கிற ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திருச்சபையில் இருக்கிற பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திருச்சபையில் இருக்கிற போதகர்களும் மேய்ப்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், ஸ்திரீயினுடைய வித்திலே பாவம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறான். ஆனால் என் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஸ்திரீயினுடைய வித்தில பாவம் இல்லை என்று சொல்லி என்னுடைய வேதம் சொல்லுகிறது. Now you see, இது இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற பெடுவின் டென்ட். இந்த பெடுவின் டென்ட் 4 போல்கள் போடப்பட்டிருக்கும், 4 கம்பங்கள். ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கம் குடியிருப்பார்கள், பெண்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் குடியிருப்பார்கள். மிருகங்களுக்கு என்று சொல்லி இன்னொரு பகுதி அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். பெண்கள் ஆண்களோடு சேர்ந்து தங்குவது கிடையாது கல்ச்சர்ல. ஆபிரகாம் ஒரு பெடுவின், ஈசாக்கும் யாக்கோபும் ஒரு பெடுவின், கூடாரவாசிகள். சிம்பிளா என்ன பண்ணுவார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகும் பொழுது கம்பத்தை புடுங்கினா வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். நோ நீட் ஆஃப் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். அவங்களுக்கு வேலையே கிடையாதுங்க. எப்பொழுதுமே பேக்கிங் தான் ரெடியா இருக்கும். எப்ப வேணாலும் கூடாரத்தை புடுங்கலாம், எப்பொழுது வேண்டாமலும் அவர்கள் மூவ் ஆகிவிடலாம். இது டிப்பிக்கல் பெடுவின் டென்ட். இங்கே நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு செக்ஷனுக்குள்ளாக பெண்கள் மட்டும் அமர்ந்திருக்கிறதை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இது இந்த வருஷம் நாங்க இஸ்ரேல் போயிருந்த பொழுது நாங்கள் விசிட் பண்ண கிரேட் சினகாக். This is the headquarters of all synagogue in the world. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜப ஆலயங்களுக்கும் தலைமைத்துவமான ஜப ஆலயம் இந்த ஜப ஆலயம். பிரதர் பிரின்ஸையும் சிஸ்டர் சோஃபியும் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவார்கள் எவ்வளவு மேக்னிஃபிஷன்ட்டா, எவ்வளவு அழகாக அந்த சினகாக் இருந்தது என்று சொல்லி. பிரதர், யூ ரிமெம்பர்? எவ்வளவு அற்புதமான ஒரு சினகாக் அந்த சினகாக். வெள்ளிக்கிழமை மாலையில போனோம், பூட்டப்பட்டிருந்தது, எங்களால் பார்க்க முடியவில்லை. ஆகையினால சனிக்கிழமை காலையில் நாங்கள் போனோம், அங்கே ஷபாத் சர்வீஸ் நடந்து கொண்டிருந்தது.
அவர்கள் எங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஷப்பாத் ஆகினால போட்டோ எடுக்காதீர்கள் என்று சொல்லி சொன்னார்கள். போட்டோ மட்டும் எடுக்கக்கூடாது, நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா உள்ளே போய் அமர்ந்து கொள்ளலாம். இதிலே போன உடனேயே, உள்ளே நுழைந்த உடனே சினகாவுக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய கூடை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கீப்பா இருக்கிறது. ஆண்கள் எல்லாரும் அந்த கீப்பாவை எடுத்து வைத்துக் கொண்டு உள்ளே போக சொல்லி சொன்னார்கள். ஆண்கள் போன இடத்திற்கு பெண்கள் போக வேண்டாம் என்று சொல்லி பெண்களை ஒரு தனியாக ஒரு இடத்திற்கு அனுப்பினார்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் சினகாக். நீங்க சைடுல ரெண்டுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா மேல பால்கனி இருக்கு. Balconies are allowed only for women. Men are not allowed to the balcony. நீங்க பால்கனிக்கு தானே சிஸ்டர் போனீங்க? பிரதர் பிரின்ஸும் சிஸ்டர் சோஃபியாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா அங்க போய் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, பிரதர் நீங்க இங்க போங்க, சிஸ்டர் மேல அனுப்புங்கன்ட்டாங்க. இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக போகிறோம். நோ, யூ ஆர் நாட் அலோட். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் women are elevated. பெண்கள் உயர்த்தப்பட்ட ஸ்தானத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆண்களுக்கு அங்கே அனுமதி கிடையாது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் பெண்கள் இப்படி உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்ட ஒரு இடத்திலே அவர்களை அமர வைக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க பாக்குறீங்களா? யூ ஆர் த விட்னஸ். ஏன்னா இங்க பிரதர் பிரின்ஸும் சோஃபியாவும் இங்க இருக்காங்க. அவங்க தே ஆர் தி ஐ விட்னஸ். அவங்க வந்தாங்க, பார்த்தார்கள். அவர்கள் தனித்தனியாகத்தான் போனார்கள் சினகாகிற்குள்ளாக. முழு உலகத்திலும் இருக்கிற ஓபன் சினகாக் இஸ் a வெஸ்டர்ன் வெயிலிங் வால். அழுகியின் சுவர், இது ஓபன் சினகாக். பிரதர் சாம்சனும் அவங்க வைஃபும் வந்திருந்தாங்க இந்த சினகாக்கு. ரெண்டு பேரும் தனித்தனியா தான் போனாங்க. அங்கே ஒரு தடுப்பு சுவர் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த தடுப்பு சுவரிலே வலதுபுறமாக பெண்களும் இடதுபுறமாக ஆண்களும் போவார்கள். பெண்கள் போகும் இடத்திற்கு ஆண்களும், ஆண்கள் போகும் இடத்திற்கு பெண்களும் போகக்கூடாது. they don't mix. உங்களுக்குள்ளாக கேள்வி எல்லாம், ஏன் இந்த வேறுபாடு என்று சொல்லுகிற ஒரு கேள்வி வரலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு தடுப்பு சுவரை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு புறம் முழுவதும் ஆண்கள், ஒரு புறம் முழுவதும் பெண்கள். டேவிட் ஸ்டூம்புக்கு நீங்க போங்க, பெண்கள் அந்த வழியா வரணும், ஆண்கள் இந்த வழியா போகணும். டூம்பை வந்து மறைச்சிருப்பார்கள். அந்த பக்கம் இருந்து பெண்கள் அந்த டூம்பை பார்ப்பார்கள். இந்த புறமாக இருந்து ஆண்கள் அந்த கலரை பார்ப்பார்கள். Why this separation? See, women are praying. பெண்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். You need to understand the culture. இது ஒரு வரைபடம். தேவாலயம் இருந்த காலத்திலேயே பெண்களுக்கு என்று தனி இடத்தை அவர்கள் ஒதுக்கி வைத்து அவர்களை மேல கொண்டே வச்சுட்டாங்க. You go to the top. மேல போங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எங்களோடு மிக்ஸ் ஆக வேண்டாம் என்று சொல்லி, ஆண்களோடு மிக்ஸ் ஆக வேண்டாம் என்று சொல்லி பெண்களை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள். இவைகளை எல்லாம் இந்த உலகம் தவறாக புரிந்து கொண்டது. இது ஒரு சினகாக். இந்த சினகாகினுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. பெண்கள் எல்லாம் மேல, ஆண்கள் எல்லாம் கீழே. ஏன் எப்பொழுதுமே இந்த உயர்ந்த ஸ்தானத்தை பெண்களுக்கு என்று வழங்குகிறார்கள்? என்ன காரணம் என்று சொல்லுகிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். எதனால பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது அவர் ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவர் என்று சொல்லி சொல்லுகிறார்? ஆஃப் கோர்ஸ் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துவதாக சொல்லுகிறார். அது மட்டுமே காரணம் அல்ல, அதற்கு பின்னால் இன்னும் ஆழமாக பதிந்திருக்கிறதான ஒரு பொருள் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் ரீசன்.
மிடில் ஈஸ்டர்ன் கல்ச்சர்ல சொல்றேங்க, நீங்க மிடில் ஈஸ்டர்ன் கல்ச்சர்ல, மிடில் ஈஸ்ட் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஜூ, மாஸ்லம், பெடுவின்ஸ் எல்லாருமே மிடில் ஈஸ்ட் பீப்புள் தான். முஸ்லீம்களும் மிடில் ஈஸ்ட்ல தான் இருக்கிறாங்க, யூதர்களும் மிடில் ஈஸ்ட்ல தான் இருக்கிறார்கள், பெடுவின்ஸும் மிடில் ஈஸ்ட்ல தான் இருக்கிறார்கள். மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஆண்கள் அனைவரும் பெண்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன், நன்றாய் கவனிங்கள். மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, எங்களிடத்தில் பாவம் இருக்கிறது, உன்னிடத்தில் பாவம் இல்லை, ஆகையினால உங்களை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க நீங்க. ஆண்கள் பெண்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, எங்களிடத்தில் பாவம் இருக்கிறது, உன்னிடத்தில் பாவம் இல்லை, ஆகையினாலே நீ மசூதிக்கு வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று சொல்லி முடித்து விட்டார்கள். They no need to go because God is with them. ஏனென்று சொன்னால் தேவன் அவர்களோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். நாம் என்ன புரிந்து கொண்டோம் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெண்களை இரண்டாம் தர குடிமக்களாக வேதாகமம் சித்தரிக்கிறது என்று நாம் தவறாக புரிந்து கொண்டோம். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது ஸ்திரீகள் பேசாமல் இருக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிற விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் திருச்சபை தவறாக புரிந்து கொண்டு, திருச்சபையிலே பெண்களை பேசுவதற்கோ பெண்களை ஊழியம் செய்வதற்கோ திருச்சபை அனுமதிப்பது கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், பவுலினுடைய வாசகங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். பவுல் பெண்களுக்கு எதிரானவர் அல்ல, பவுல் திருமணத்திற்கும் எதிரானவர் அல்ல. பவுல் ஒரு குடும்பஸ்தர், சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த அறியாதவன் தேவனுடைய சபை எப்படி நடத்த முடியும் என்று சொல்லுகிற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது எப்படி அவர் குடும்பத்திற்கு விரோதமாக பேசுவார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வலியுறுத்தி சொல்லுகிற பவுல் எப்படி ஸ்திரீக்கு விரோதமாக பவுல் பேசுவார் என்பதையும் கேள்வி கேட்டு பாருங்கள். ஸ்திரீக்கு விரோதமாக திருச்சபை பேசுவதற்கு காரணமும் பிசாசுதான். ஸ்திரீக்கு விரோதமாக உலகமும் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் பிசாசுதான். இன்றைக்கு மோர் அட்டாக் ஆன் விமன், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சேட்டன். எங்கு பார்த்தாலும் வன்மையாகவும் கலாச்சார ரீதியிலே சீரழிவாகவும் இன்னும் மிகவும் கேவலமாகவும் சித்தரிக்கப்படுகிற ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது ஸ்திரீ மட்டும்தாங்க. ஸ்திரீயை மட்டும்தான் இன்றைக்கு இழிவாக சித்தரிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். எங்க பாரு ஒரு ஆபாச போஸ்டரா ஒரு ஆம்பளை நீங்கள் பார்க்க முடியாது. யாரை தான் பார்க்க முடியும் என்று சொன்னால் ஒரு பெண்ணை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பெண் அவளுக்கு இருக்கிற வலிமையும் அவள் கடைபிடிக்க வேண்டிய பரிசுத்தத்தையும் அவள் கடைபிடிக்க வேண்டிய தூய்மையும் சரியாக கடைபிடிப்பாள் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஆணையும் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் பரிசுத்தத்திற்குள்ளாகவும் நீதிக்குள்ளாகவும் கற்புக்குள்ளாகவும் அவளால் கொண்டு வர முடியும். பிகாஸ் God is with them. தேவன் அவளோடு கூடவே இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்ன அந்த மூமெண்ட்ல என்ன நடந்தது என்று சொல்லி யூத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், Eve starts to bleed. ஏவாளுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவளுடைய சரீரத்திலிருந்து உதிரம் வெளியே போக ஆரம்பித்தது. That is the sign that God is with them. அதுதான் அடையாளம் தேவன் பெண்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவது. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பயாலஜிக்கல் பர்த் பத்தி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எவ்வாறு பெண்களுடைய மந்த்லி சைக்கிளை பேசாமல் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பயாலஜிக்கல் பர்த் பேசுவீர்கள். யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். இது ஒன்றும் மறைக்கப்பட்ட விஷயம் அல்ல, இது ஒன்றும் மறைபொருள் கிடையாது. இதை பேசக்கூடாது என்கிறது என்றான எந்த விதமான விதிமுறையும் இல்லவே இல்லை. மருத்துவ ரீதியாகவும் அதுதான், சரீர ரீதியாகவும் அதுதான், எல்லாருக்கும் தெரிந்த வெளிப்படையான உண்மையான விஷயம் அதுதான். டாக்டர் போன உடனே என்ன கேட்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் how many days என்ற கேள்வியை தான் கேட்கிறார்கள். means what? pregnancy. நமக்கு அற்புதமான ஒரு பாடத்திட்டத்தை நாம் கற்றோம். ஒரு குழந்தை தாயின் கருவில உருவானது முதல் குழந்தை தாயின் கருவிலிருந்து பிறந்து வெளியே வரும் வரை கர்த்தருடைய 7 பண்டிகைகளையும் அது தாயினுடைய கருவில கொண்டாடி விட்டுத்தான் வெளியே வருகிறது என்கிறதான அற்புதமான செய்தியை நாம் கேட்டோம். எத்தனை பேர் அதற்காக நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள்? ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
தாயினுடைய கருவில கொண்டாடி விட்டுத்தான் நானும் நீங்களும் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்திற்கே நாம் வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பர்த் சைக்கிள். இன்னும் ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது என்று சொல்லி 2014ஆம் ஆண்டு கான்பரன்ஸ்ல மிக தெளிவான படங்களோடு கூட நாம் விஷயங்களை கற்றுக்கொண்டதை நீங்கள் இன்னும் உங்களுடைய நினைவு விட்டு நீங்கள் எடுத்திருக்க மாட்டீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு பெண் மலடியாய் இருந்தாள் என்று சொன்னால் அது சாபம் அவளுக்கு. ஒரு பெண் மலடியாய் இருந்தால் அது என்னது? சாபம். இப்பொழுது இந்த விஷயத்தை நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். எதனால் வேதாகமம் ஸ்திரீகளுக்குள்ள மந்த்லி சைக்கிள வழிபாடு என்று சொல்லி சொல்லுகிறது என்பதை நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீங்களா இதுவரைக்கும்? Have you ever asked this question? இதுதான் காரணமே. ஒருவேளை நீங்கள் ஹீப்ரு வேர்டை நீங்க போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரேஹ் என்கிறதான அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரேஹ் என்கிறதான இந்த எபிரேய பதத்திற்கு வழிமுறை, பாத் என்பதுதான் பொருளாக காணப்படுகிறது. பட் அது வழிமுறை என்று சொல்லி சொன்னாலும் வழிபாடு என்று சொல்லி சொன்னாலும் வேதாகமம் அதை புனிதமாக சித்தரிக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒருவேளை உங்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்கலாம். லேவியராகம புஸ்தகத்திலே உதிரப்போக்கு போகிற ஒரு ஸ்திரீ தீட்டுள்ளவள், அவளை சூதக ஸ்திரீ என்று சொல்லி சொல்லுகிறது. அவள் உட்காரும் இடத்திலே ஆண்கள் யாரும் உட்காரக்கூடாது, அவள் தீட்டானவள் என்று சொல்லி வேதம் சித்தரிக்கிறது. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், அவளில் இருக்கும் தீட்டு வெளியே வருகிறது என்றதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அவ்வளவுதான். அவளில் இருக்கிறதான தீட்டு வெளியே வருகிறது. அவள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறாள் என்று சொன்னால் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுகிறாள் என்று சொல்லி சொல்லுகிறது. ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டாள். பவுல் சொல்றார்கள் அந்த வசனங்களே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, யார் தான் வஞ்சிக்கப்பட்டது? ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள். ஆனால் அந்த வஞ்சிக்கப்பட்ட ஏவாள் எப்பொழுது ரட்சிக்கப்படுவாள் என்று சொன்னால் அவள் ப்ளீட் ஆகும் பொழுது ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லிவிடுகிறது. பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஏதோ குழந்தைக்கு பிறப்பை கொடுப்பதனால் ரட்சிக்கப்படுகிறாள் என்று சொல்லுகிறது அர்த்தம் கிடையாது. when women starts bleed, are you still with me? இத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற விஷயம் புரிந்து கொண்டிருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் பெண்களை என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உயர்ந்த இடங்களில் அவர்கள் உட்கார வைக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி சொல்லும் பொழுது God has chosen you among the women because இந்த டைம் பீரியட்ல உன்னை நான் தெரிந்து கொண்டேன். You cannot ask God why Mary, why not my wife அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்க முடியாது. ஏன் என்னுடைய மனைவி இல்லை என்று சொல்லி. ஆண்டவருக்கு ஒரு யூத பெண் தேவை, பக்தி வாய்ந்த ஒரு பெண் தேவை, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு பிறந்த ஒரு பெண் தேவை, புருஷனை அறியாத ஒரு பெண் தேவை, புருஷனை அறியாமல் கர்ப்பமாவதற்கு சம்மதிக்கிற ஒரு பெண்ணும் தேவை. நீங்க ஒத்துக்குவீங்களா? தேவதூதனை பார்க்கும் பொழுதே பிசாச பார்க்கிற மாதிரி தான் உங்களுக்கு எண்ணமே வந்திருக்கும். எப்படி நீங்க ஒத்துக்கொண்டிருப்பீர்கள்? அவள் எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருந்தாள். நீங்கள் கேள்வி கேட்க முடியாது why Mary. எப்படி நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் why Abraham என்கிற கேள்வி உங்களால் கேட்க முடியுமா? No, you cannot ask that question. It is the plan of God. But I say unto you, Abraham and Sam Bector are equal in the sight of God. There is no any speciality. அவன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால் எனக்கு உடன்படிக்கையை புரிய வைத்தார். பரலோகம் என்று சொல்லி போகும் பொழுது அங்கே இரண்டாம் தரமான இடம் இல்லவே இல்லை. அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாரோ அதே ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுதுதான் என்னுடைய தேவனை பற்றி சொல்லும் பொழுது பாரபட்சம் இல்லாத தேவன், பரிதானம் வாங்காத தேவன் என்பதை நான் அறிக்கை செய்ய விரும்புகிறேன். எத்தனை பேர் அறிக்கை செய்ய விரும்புகிறீர்கள்? பாரபட்சம் இல்லாத தேவன், பரிதானம் வாங்காத தேவன். இன்றைக்கு மரியாள் இங்கிருக்கும் சகோதரிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஏதோ மரியாளுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஆண்டவர் கொடுத்து விடுவார் என்று சொல்லி தயவு செய்து தவறாக எண்ணி விடாதீர்கள். மரியாளுக்கு எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கவே மாட்டார். அவளை தெரிந்தெடுத்தார், அவ அக்செப்ட் பண்ணிட்டா.
அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவள் மாறினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்திற்கு போகும் பொழுது நீங்களும் மரியாளும் ஒரே இடத்துல தான் இருக்க போகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னார், உன்னில் பாவமில்லாத ஒரு விஷயம் இருக்கிறது, அதை காத்துக்கொள். அதை வைத்து இந்த உலகத்தை சமாதானத்திற்குள்ளாக கொண்டு வருகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை உன்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இச்சையாக பார்க்கப்படுவது ஆண்கள் அல்ல, இச்சையாக பார்க்கப்படுவது பெண்கள் தான். அது எந்த பெண்ணாக இருந்தாலும் இச்சையாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். இது பிசாசினுடைய தந்திரம். இச்சையாக பார்க்கப்படுகிறார்கள் என்கிற எண்ணம் உங்களுடைய மனதில் இருக்கும் என்று சொன்னால், ஆபிரகாம் சாராளை குறித்து சொன்ன அதே வார்த்தைகளை இங்க இருக்கும் பெண்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருந்தது என்று சொல்லி ஆபிரகாம் சாராளை குறித்து பாடுகிறாள். அன்பான தாய்மார்களே, உங்களுடைய உடை உங்களுக்கு பலமாய் இருக்க வேண்டும், உங்களுடைய உடை உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க வேண்டும். நீங்கள் இழிவாய் வர்ணிக்கப்படுகிறீர்கள், இழிவாய் இச்சிக்கப்படுகிறீர்கள், கேவலமாய் நடத்தப்படுகிறீர்கள். ஆனாலும் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்காமல் இருங்கள். உங்களுடைய வஸ்திரம், உங்களுடைய தோற்றம் ஒரு பக்தி நிறைந்ததாயும் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்ததாயும் மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக தெரிய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மரியாள் ஒரு பக்தியுள்ள ஸ்திரீ, மரியாள் ஒரு ஆபாசமான பெண் அல்ல. இன்றைக்கு பிசாசு புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறான். பெண்களுக்குள்ளாகவே அவர்களாகவே ஆபாசமாக வாழுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய ஆபாசங்களை இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று சொல்லுகிற விஷயத்தை அவர்கள் முன்வைக்காமல் இருந்தால் இந்த உலகத்தில் பிசாசிற்கு இடமில்லாமல் போய்விடும். நான் சொல்லுகிறேன், அன்பான பக்தியுள்ள ஸ்திரீகளை பார்த்து, உங்களுடைய பக்தி பரிசுத்தமானதாக இருக்கட்டும், ஆபாசத்திற்கு இடம் கொடாமல் இருங்கள், உங்களை முன்மாதிரிகளாக இந்த சமுதாயம் பார்க்கட்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஆண் என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவன் மூலகத்தான் பாவம் பிரவேசிக்கிறது என்று சொல்லி சொல்லும் பொழுது, ஆணினுடைய அந்த ஸ்பெர்ம்ல, விந்துல என்ன இருக்கிறது என்று சொன்னால் பாவம் இருக்கிறது. அவன் தான் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், சந்ததிகளுக்கு பாவத்தை அவன் விதைத்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறான். பட் விமனுடைய அந்த பர்த் சைக்கிள் இஷ்யூல, அந்த ஓவரிஸ்ல கர்த்தர் எதை எடுத்து விட்டார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், பாவம் என்கிறதான விஷயத்தை வெளியே எடுக்கிறார். தட்ஸ் வை அந்த ப்ளீடிங் விமனுக்கு ஆகிறதுக்கு காரணமே அதுதான். தட் இஸ் த ரீசன். Why puberty is celebrated in all culture and all nation? ஒரு பெண்ணு வயதுக்கு வந்தான்னு சொன்னா எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். யாராவது எந்த வீட்டுக்காராவது முகத்துல கையை வச்சுட்டு துக்கம் உட்காந்துட்டாங்களா இது வரைக்கும்? என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டாப்பா, எவ்வளவு வேதனை. இல்லவே இல்லையே. அந்த பெண்ணை மகிழ்ச்சிப்படுத்துகிற விஷயம் இருக்கிறதே, உறவினர்களும் திருச்சபையாரும் நண்பர்களும் அன்பர்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் விழாவே எடுக்கிறார்கள் ஐயா. மண்டபங்களை வாடகைக்கு பிடித்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த ஸ்திரீயை உட்கார வைக்கிறார்கள். அவளுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி தெரியவே இல்லை. சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். தலை நிறைய பூ, கை நிறைய வளையல், கழுத்து நிறைய தங்கம், காது கிழிஞ்சு தொங்கிற அளவுக்கு தோடு, புதுசு புதுசா டிசைனா போட்டு விடுறாங்க. விலை உயர்ந்த பட்டுப்புடவை போட்டு அவளை ஒரு சேர்ல உட்கார வைத்து போட்டோகிராஃபரை கூப்பிட்டா விதவிதமா டிசைனா போட்டோ வேற எடுக்கிறான். அந்த பெண் திருமணமாகி போகும் பொழுது தன்னுடைய கணவனிடத்தில் காண்பிப்பாள், நான் வயதிற்கு வந்த பொழுது என்னுடைய அற்புதமான புகைப்படங்களை பாருங்கள், எப்படியெல்லாம் என்னுடைய தாயும் தகப்படும் என்னுடைய உறவுகளும் என்னுடைய தாய் மாமன்மாரும் என்னை எப்படியெல்லாம் கனப்படுத்தினார்கள் என்று சொல்லுகிற அந்த காலத்திற்கும் அழியாத புகைப்படங்களையும் வீடியோ காட்சிகளையும் பார்த்து பார்த்து மகிழுகிறாளே அந்த பெண். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் இதை கொண்டாடுகிறீர்கள் சமுதாயமே? வை? ஏன் இதை கொண்டாடுகிறீர்கள்? என்றைக்காவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டதுண்டா? இது ஏன் கொண்டாடப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி. அது புனிதமானது ஆகியனால கொண்டாடுகிறீர்கள். நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால், அவளில் இருக்கிற அந்த பாவத்தினுடைய தன்மை அவளுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்துவிட்டது என்பதை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். ப்ளீடிங் மூலமா அவள் இருக்கிற அந்த பாவத்தன்மை அவளிலிருந்து வெளியே வருகிறது என்பதை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள்.
என்றைக்கு மனிதனோடு இணைக்கப்படுகிறாளோ அன்றைக்கு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், பாவம் உள்ள வித்தை அந்த சரீரத்தில் என்ன செய்கிறான் என்று சொன்னால் விதைத்து விடுகிறான். எந்த ஸ்திரீயும் பாவம் உள்ளவள் தான். ஸ்திரீ பாவம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆணும் பாவம் உள்ளவன் தான், பெண்ணும் பாவம் உள்ளவள் தான். எந்த பெண்ணிடத்தில் பாவம் இல்லை? கிடையாது. ஏனென்று சொன்னால் அவன் அந்த பெண்ணும் ஆணினுடைய வித்தாய் இருக்கிறபடியால் அவள் என்ன இருக்கிறது என்று சொன்னால் பாவம் இருக்கிறது. ஆனால் அவளுடைய பயாலஜிக்கல் பர்த் சைக்கிள் என்று சொல்லி வரும் பொழுது, பிகாஸ் ஷி ப்ளீட்ஸ். நன்றாய் கவனிங்கள். பெண்ணுக்கு உதிரம் ஸ்டார்ட் ஆகவில்லைனாலும் சாபம் தான், பெண்ணுக்கு உதிரம் ஸ்டாப் ஆகவில்லைனாலும் சாபம் தான். இன்னொன்றை உங்களுக்கு முன்பாக இந்த காலை வேளையில் வைக்க விரும்புகிறேன். பண்டிகைகளும் காலங்களும் யூதர்களுடைய நாட்காட்டியும் எதை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நிலவை அடிப்படையாக கொண்டது. விமனுடைய சைக்கிளும் மூன் அடிப்படையாக கொண்டதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இட் இஸ் a மூன் சைக்கிள், நாட் சோலார் சைக்கிள். கிடையவே கிடையாது. 29:30 29:30 29:30. பெண்ணை கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்லுவார்கள் இட் பேஸ்ட் அப்பான் மூன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இத மூனை பேஸ் பண்ணி வச்சது யாருங்கிற ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நீங்கள் செய்ய முடியுமா? அத நீங்க டேட்டை பிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன் நான். பிள்ளையை பெற்றுவிடலாம், பிள்ளை இந்த வயசுல தான் வயசுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நீதியை உங்களால் ஏற்படுத்த முடியாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. அதை தேவன் ஏற்படுத்தின ஒரு நீதி. இங்கே எபிரேய மையத்திற்கு வந்து கொண்டிருந்த ஒரு அருமையான சகோதரர், எனக்கு தெரியாது அவங்களுடைய மகள் வயதிற்கு வரவில்லை என்று சொல்லி, ஒரு முறை மக்கள் அனைவரையும் கூப்பிட்டு குடும்பம் குடும்பமாக நாங்கள் ஜெபித்தோம். அவர் என்ன ஜெபித்திருக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய மகள் வயதிற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபத்தில் எனக்கு தெரியவே தெரியாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு முன்பாக அந்த பெண் வயதுக்கு வந்தபடினால கூட்டு போன்ல அப்படி சந்தோஷமா கத்துறாரு என்கிட்ட. அவர் சொன்ன வார்த்தை கவனிங்க, என் பொண்ணு பெரியவள் ஆயிட்டா அப்படின்னா பாருங்க. நான் நினைச்சிட்டேன் என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டாங்கிற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. என்னடா எக்ஸாமே இல்ல, அந்த பொண்ணு ஃபெயில் ஆயிட்டாங்கிறாளே என்னப்பா அப்படின்னு கேட்டா திரும்ப தான் தெரிஞ்சது அவள் பெரியவளாகி விட்டாள் என்று சொல்லுகிற விஷயம். பெண்களே, நீங்கள் பெரியவர்கள் ஆனீர்கள் என்று சொன்னால் பிசாசு உங்களை பின்தொடர்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறான். உங்களுக்கு என்று கையளிக்கப்பட்ட கணவன்மாருக்கு கீழ்ப்படிந்து அவர்களை உங்களுடைய பக்தியினாலும் உங்களுடைய கற்பினாலும் உங்களுடைய ஜபத்தினாலும் அவர்களை தேவ மனிதனாக நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்ததாயிருக்கிறது. யோசேப்பு ஒரு நீதிமானாய் இருந்தான். கடைசி வரை அவன் நீதிமானாய் இருந்ததற்கு மரியாளுடைய பக்தி காரணமாய் இருந்தது. பேதுரு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மயிரை பின்னி பொன்னாபரணங்களிலிருந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் எப்படி இருக்க வேண்டுமாம்? கற்புள்ள நடக்கையோடு எல்லா பயத்தோடும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பது நிமித்தமாக புறஜாதியான கீழ்ப்படியாத விக்கிரகாராதனையில் இருக்கிற கணவனை நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறது. ஏன் ஒரு வாலிப ஸ்திரீ வயதுக்கு வருவதை கொண்டாடுகிறார்கள்? ஜே.ஜி. மாரிசன் என்கிறதான ஒரு மிகப்பெரிய அமெரிக்க இறையியலாளர் பெண்களை குறித்து சொல்லுகிற அந்த கோட்டை நான் இங்கே போட்டிருக்கிறேன், அதை வாசிக்கிறேன், கவனிங்கள். Satan has always manifested peculiar hatred for women. Just why? It is hard to say. It is quite possible that it is because she has superior qualities to man. The enemy, no doubt, realizes that she is the more game fighter of the two. That if he does get her, it is no trick at all to get the man. In fact, that if he can capture the woman, she can capture the man. ஏவாளை பிடிச்சா ஆதாம பிடிச்சிடலான்னு தெரியும். விஜயை பிடிச்சா சாம் பக்தரை பிடிச்சிடலாம், சோஃபியாவை பிடிச்சா பிரின்ஸை பிடிச்சிடலாம், மெர்சி சிஸ்டர் பிடிச்சா பால் பிரதர் பிடிச்சிடலாம், ரூபவதியை பிடிச்சா சாம்சன் ஈஸி. ஆர் யூ ஸ்டில் வித் மீ? எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
இப்ப புரியுதா ஏன் பவுல் அந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்லுகிறார்? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் இயேசு. இயேசுநாதர் யார் இடத்துல பிறந்தவராம்? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். தீமோத்தேயுல பவுல் எவ்வளவு தெளிவாக அழகாக சொல்லுகிறார் என்று சொல்லி பாருங்கள். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, அவன் அப்பாவி. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொம்பளை யாரு? ஸ்தேவாள். அவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தாள். அவள் என்ன ஆவாளாம்? ப்ளீட் ஆவா. ப்ளீடுக்கும் பிள்ளை பேருக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்லையா? If she doesn't bleed, she cannot have a child. ப்ளீடிங் தான் அவ பிள்ளை பெறுவாள் என்பதற்கு அடையாளமே. ப்ளீடிங் இல்லைன்னா அவ பிள்ளை பெறுவதற்கு அடையாளமே இல்லவே இல்லை. ப்ளீட் ஆகாத ஒரு மரியாளை ஆண்டவர் பிடிக்கவில்லை. ப்ளீட் ஆகி கன்னியாய் இருந்த ஒரு மரியாள் ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. யோசேப்பினுடைய வித்தை ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அதனால் தான் சொல்லும் பொழுது முந்தினாதாம் இங்கிருந்து வந்தவன், இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ வானத்திலிருந்து இறங்கின கர்த்தர். தொப்புன்னு குதிச்சிட்டாரான்னு கேட்கிறேன் நான். ஜங்குன்னு ஒரு சமயத்துல மேல இருந்து இறங்கிட்டார் அவரு. திடீர்னு பார்த்தா அப்படி நின்றுட்டு இருக்கிறாரு. எங்கிருந்து வந்த? நான் வானத்திலிருந்து குதிச்சிருக்கேன். அப்படியா சொன்னாரு? இல்ல பாராசூட்ல இறங்கினாரா? இரண்டாம் முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எல்லாரும் காண அவர் கீழே இறங்கித்தான் வரப்போகிறார், அது வேற விஷயம். ஆனா முதல் முறையாக வரும்பொழுது மனுஷ சாயலானார். மனுஷ சாயலானார். பிள்ளை பெற்றினால் ரட்சிக்கப்படுவாள். இப்பொழுது பாருங்கள், இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். முதல் பெண் ஏவாள். அவள் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவள் கர்ப்பவதி ஆனாள். அவள் காயினை பெற்றுவிட்டு அவள் சொல்லுகிறாள், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஏவாளே, நீ எப்படி கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்ல முடியும்? உனக்கு ஆதாம் தானே பிள்ளையை கொடுத்தது. நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்லுகிறாய்? இத பைபிள்ல மிஸ்டேக்கா போட்டானா? கிடையவே கிடையாது. ஏவாள் சொன்னது அப்படியே போட்டிருக்காங்க. ஏவாள் என்ன புரிந்தாள்? ஏவாளுக்கு என்ன தெரிந்தது? சர்ப்பத்தோடும் என்னோடும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு வித்து வரும் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி உருவான வித்தாய் இருக்கிறபடினாலே இது கர்த்தரால் பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லி மேசியாவுக்கு பிறப்பை கொடுத்திருக்கிறேன் என்கிற எண்ணம் தான் அவளுக்கு வந்தது. She thought that he was the Messiah. ஆதலால் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற யூத பெண்கள் தங்களுடைய முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பெற்றெடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால் மேசியா பிறந்திருப்பாரோ என்கிறதான எண்ணம் தான் அவர்களுக்கு வரும். பெற்றோர் தங்களுக்கு பெண் பிள்ளைகளை வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள் தெரியுமா? என் பிள்ளையோட வயிற்றில் மேசியா பிறக்கலாமே, பிறப்பாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஹீப்ரூல நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இது எப்படி தெரியுமா இருக்கிறது? கர்த்தராகிய மனுஷனை பெற்றேன் என்று இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. ஹனிதி ஈஷ் யத் யெகோவா. ஹனிஷி ஈஷ் யத் யெகோவா. கர்த்தராகிய மனுஷனை பெற்றேன். இது கர்த்தரால் இருக்கு தமிழ்ல, ஆனா ஒரிஜினலா கர்த்தராகிய மனுஷனை பெற்றேன். இப்பொழுது சொல்லுங்க, கர்த்தராகிய மனுஷன், ஜெகோவா மேன், இம்மானுவேல், இதெல்லாம் ஒரே வார்த்தை தான். ஆகையினால தான் இவர் மனுஷனை ரட்சிப்பார். கர்த்தராகிய மனுஷனாக இவர் பிறந்திருக்கிறார். இவரால் தான் மனுஷனை ரட்சிக்க முடியும் என்கிற எண்ணம் வந்ததனால தான் அவருக்கு இயேசு என்று சொல்லி பெயர் வைத்தார்களே தவிர இவர்கள் இம்மானுவேல் என்கிற பெயரை மாற்றி வைத்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. இயேசு என்று சொன்னால் கர்த்தராகிய மனுஷன் பிறந்து மனுஷனை ரட்சிக்க வந்தவர் என்பதுதான் அதனுடைய பொருள். அதனுடைய ஹீப்ரு வேர்ட் என்னன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், இம்மானுவேல். God with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். என்னை ரட்சிப்பதற்காக என்னுடைய தேவன் என்னோடு கூடவே இருக்கிறார். பாவியாய் என்னை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக பாவம் இல்லாத ஆண்டவர் என்னோடு கூடவே இருக்கிறார். எனக்காகவே பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் அறிக்கை செய்ய முடியும் எனக்காகவே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி? ஏன் உங்களுக்கெல்லாம் இன்ஷியலா உங்க அம்மா பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க? எந்த ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி இனிஷியல் யார் தான்? அப்பா தானே, அம்மாவா இல்லையா? ஏன் அம்மா பேர் இனிஷியல் வைக்கிறது கிடையாது? காரணம் சொல்லட்டுமா? நீங்க யாருமே ஸ்திரீயின் இடத்துல பிறக்கல, நீங்க எல்லாருமே புருஷன் இடத்தில் பிறந்தவர்கள். புருஷ
புருஷ சித்தத்தினால் பிறந்தவர்கள், புருஷனுடைய வித்தினால் பிறந்தவர்கள். ஒரு திருமண மேடையில் இருந்து உடனடியாக இறங்க நேரிட்டது எனக்கு. டக்கு நிமிடிட்டு அந்த மேடையில் இருந்து இறங்கிட்டேன் நான். I am supposed to pray, I am supposed to do something for the couples. ஆனா அந்த மேடை ஒரு அதிர்ச்சியான ஒரு மேடையாக ஆகிவிட்டது. அதனால நான் இறங்கிட்டேன். நீங்க எர்த்குவேக் வந்துருச்சுன்னு நினைக்க கூடாது. பெங்களூர் பட்டணத்தில் ஒரு வர்ஷிப் லீடர் வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறார் திருமணத்தில். அவர் நின்ன ஸ்டைலு, அவர் கோட்டு, அவர் சூட்டு, அவருக்கு முன்னால் இருக்கிற லைட்டு, இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய வர்ஷிப் லீடர். அவர் வர்ஷிப் பண்ணுவார். நாங்களும் பார்த்துட்டே இருக்கிறேன். எந்திரிச்சு மைக்க பிடிச்சார். மைக்க பிடிச்சிட்டு லெட்ஸ் வர்ஷிப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது கல்யாணமா, அதனால அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, it is because of Joseph and Mary between the intimacy that you born Jesus nar பாருங்க. அந்த மேடை விட்டு இறங்கிட்டேன் நான். What a blasphemy this is. It is because of the intimacy between Joseph and Mary. நான் சொல்லலைங்க அந்த வார்த்தையை. அதை போல ஒரு அபாமினேஷன் எதுவுமே கிடையவே கிடையாது. தேவதூஷணமா இல்லையா அது? இனியும் அந்த மேடையில் நான் இருந்தேன்னா அதை நான் அக்செப்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதை அக்ரி பண்ற மாதிரி ஆகிவிடும். இனி அவன் கல்யாணத்தையும் நாங்க எடுக்க கூடாது. இது நான் போய் பப்ளிக்காக சொல்ல முடியும், அவன் கல்யாணத்தில் இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி. அந்த மேடையில் இருக்கிற ஊழியர்களாவது யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு இல்லப்பா இப்படி சொல்லக்கூடாதுங்கிறது ஏதாவது நசுக்காவது சொல்லி இருந்திருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் மாத்தி இருக்கணும். அட்லீஸ்ட் யார் சொன்னாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னு சொல்ல நிச்சயமாக கன்ஃபஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்ற வைக்கணும். இல்லாவிட்டால் அதுவே செய்தியாக போய்விடும். It is not because of the intimacy between Joseph and Mary. No, I strongly oppose that. பரிசுத்த ஆவியானவரால் கருவுற்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரியாள் கன்னியாய் இருந்தாள். உங்களுக்கு எனக்கு இனிஷியல் இருக்குங்க, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க அப்பா பேர் இனிஷியல் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அது மரியாளின் மகன். மேத்தியனுடைய ஜீனியாலஜியை பாருங்க. எலியூத் எலியாசாரை பெற்றான், எலியாசார் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகி யோசேப்பை பெற்றான். ஆனால் அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். This is the genealogy. This is the genealogy. It is in the Matthew's gospel. It is in your Bible. Please read it. இன்றைக்கெல்லாம் போய் ஜீனியாலஜி திரும்ப திரும்ப படிங்க. கேக் ஒரு வாய் சாப்பிடுங்க, ஜீனியாலஜி திரும்ப படிங்க. இன்னொரு வாயில இன்னொரு கேக் சாப்பிடுங்க, இன்னொரு தடவை ஜீனியாலஜி படிங்க. பிரியாணி சாப்பிடுங்க, இன்னொரு தடவை ஜீனியாலஜி படிங்க. பிரியாணியில் இருக்கிற மட்டனை சாப்பிடுங்க, இன்னொரு தடவை ஜீனியாலஜி படிங்க. படித்து விட்டு வாய் விட்டு கன்ஃபஸ் பண்ணுங்க. ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் பாவம் இல்லாமல் பிறந்தவர், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் பாவம் இல்லாமல் பிறந்தவர், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் பரிசுத்தவானாக பிறந்தவர், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் என்னை மீட்பதற்காக பிறந்தவர். Are you still with me? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பாவம் இல்லாதவர் என்பதை நீங்கள் எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? இதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள் என்று சொல்லுவோம். இன்னொரு விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஸ்திரீயினுடைய கர்ப்பத்தில் பாவம் இல்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளாமல் இயேசுநாதரிடத்தில் பாவம் இல்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது. If you agree that Jesus is sinless, what is the meaning of that? ஏன் அவள் எலிவேட்டை உட்கார வச்சிருக்காங்க? ஏன் அவளை மாஸ்க்குள்ள விடுறதில்லை? ஏன் பெட்வின் ஸ்டெண்ட்ல அவளை தனியா உட்கார வச்சிருக்காங்க? ஏன் இந்த உலகம் ஸ்திரீகளுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது? ஒரு ஸ்திரீ இன்னொரு ஸ்திரீக்கு விரோதமாக ஏன் போராடுகிறார்கள்? ஏன் மாமனாருக்கு மருமகனுக்கு பிரச்சனை வருதில்லை? ஏன் மாமியாருக்கு மருமகளுக்கு பிரச்சனை வருகிறது? ஏன் நங்கையாருக்கு நாத்தனாருக்கு பிரச்சனை வருகிறது? ஏன் பெண்களுக்குள்ளாக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது? எல்லாமே காரணம் என்னன்னு சொன்னா, உனக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்க வேண்டும்னா ரெண்டு பேரும் பிசாசு பிடிச்சா ரெண்டு பேரும் ஆடத்தான் செய்வாங்க. ஆம்பளைங்க வீட்டு விட்டு போறதை தவிர ஒரு வழி இல்லவே இல்லை. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இதை புதுசா நோட்டீஸ் பண்ணீங்க? ஜீனியாலஜில sinless Christ has born from women to redeem the sinners. பாவமில்லாத கிறிஸ்து ஸ்திரீயினிடத்தில் பிறந்தார், பாவியான என்னை மீட்பதற்காக.
இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், இயேசுவில் பாவம் இல்லை என்பதை நான் சொல்லவிருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எல்லா உண்மைக்கும் அங்கீகரிப்புக்கும் அது பாத்திரமானது. இப்பொழுது சொல்லுங்கள், என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், பாவிகளில் பிரதான பாவி நான். அப்படி சொன்னா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ் 2018. உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான 2018ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தேவனுடைய செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். பெண்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள், ஆண்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். பெண்களிடத்தில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் வீழ்த்தி விடுவார்கள். வஞ்சிக்கப்பட்டது ஏவாள் தான். ஏவாளுக்கு சாட்சியாக நீங்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறீர்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள். மரியாளை போல பக்தியிலும் பரிசுத்தத்திலும் கற்பிலும் நீதியிலும் உண்மையிலும் உங்களை நீங்கள் காத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள் இருக்கிற பக்தியின் மூலமாக கிறிஸ்துவை, மேசியாவை இந்த உலகத்திற்கு நீங்கள் கொடுக்க முடியும். உங்களுடைய கணவனுடைய துணையோடு கூட உங்களுடைய முழு குடும்பமும் ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துமஸை கொண்டாடட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.